நீ ஆண்டவரை தேடி பாரு. நான் சொல்றேன், உங்க சூழ்நிலை சத்தியமா மாறும் பிரதர். நீங்க மாத்திரம் ஆண்டவர்கிட்ட 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிடுங்க. அடுத்த ஆண்டுக்குள்ள நீங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னு பாருங்க. தேவனை தேடுகிற மனுஷன் ஆசீர்வாதமா இருக்காமல் இருப்பது எப்படி? ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனை நீ ஒவ்வொரு நாளும் அவரை முகத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? உங்கள் முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்படி அவ்வளவு கிருபையும் உங்க மேல இறங்கி வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, முழங்கால் படியிடுவது என்பது எதை அடையாளப்படுத்துது? நான் சரண்டர் பண்றோம் உமக்குன்னு சொல்லுது. ஐ சரண்டர். ஏன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம்னா, நீங்க எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம், நின்று ஜெபிக்கலாம், உட்கார்ந்து ஜெபிக்கலாம். ஆனா முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது என்பது அது உங்களுடைய தாழ்மையை அடையாளப்படுது. ஆண்டவரே, நான் என்ன தாழ்த்துகிறேன். எனக்கு படிப்பு இருந்தாலும், அழகு இருந்தாலும், வீடு வாசல் நிலம் எல்லாம் இருந்தாலும் நான் உமக்கு முன்பதாக என்னை தாழ்த்துகிறேன் என்பதை அடையாளப்படுத்துவதுதான் முழங்கால் படியிடு. முழங்கால் படியிடுவது என்பது இன்னொரு அடையாளம் என்னன்னா, ஏன்னா நான் சரண்டர் பண்றேன். அக்காலத்துல ஒரு ராஜா வரும்போது அவர் தெருவில் வராருன்னா ஜனங்கள்லாம் முழங்கால். எஸ்தர் புத்தகத்துல அதுதான் பிரச்சனையா இருந்தது பாருங்க. இந்த ஆமான்